அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்னீர். உம்முடைய அன்பு விலையேற பெற்றது. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். உம்முடைய ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்தீர். அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, யூதர்களுடைய ராஜாவை ஏரோதுன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து குழந்தைய பிறந்த போது மத்தேயு 2வது அதிகாரத்துல ஏரோதுன்னு சொல்லப்பட்டிருக்க அந்த ராஜாவோட அப்ப இருந்த ஏரோது ராஜாவோட பேரன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்க அடுத்த ராஜா. ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தினா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிறவங்களை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இது யோவானும் யாக்கோபும் செபதேயுவின் குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 4வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் இயேசுவின் சீஷர்கள். அதுல யாக்கோப கொலை செய்துட்டான் இந்த ஏரோது ராஜா. அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு இயேசுவின் சீஷர்களை கொலை செய்கிறது யூதருக்கு பிரியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க இயேசுவ தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. அதனால இயேசுவை பின்பற்றுறவங்களை பார்த்தா அவங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க அப்படின்ற எண்ணத்தோட இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க ஸ்தேவான கொலை செய்திருக்கிறாங்க. இப்ப இது அவங்களுக்கு இது பிரியமானதுன்னு ஏரோது கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். பேதுரு இயேசுவின் சீசர்கள்ல ஒருத்தர். அவரை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவன் பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை குறித்து லேவியராகமம் 23வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள்ல 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். இதுதான் பஸ்கா பண்டிகையை பற்றி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அந்த நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறையிலே வைத்து, பேதுருவை பிடிச்சிட்டாங்க, சிறையில வச்சுட்டு பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி, இப்ப ஏரோது ஒரு திட்டம் போடுறான். பஸ்கா பண்டிகையெல்லாம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு பேதுருவை வெளியே கொண்டு வருவோம் சிறைச்சாலையில இருந்து. அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 போர் சேவகர்கள் 4 இடத்துல இருந்து காவல் காக்குறாங்க. அப்படிப்பட்ட பலத்த பாதுகாப்புக்கு இடையில பேதுரு காவல் வைக்கப்பட்டிருந்தான். அப்படியே பேதுரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறத அறிந்த சபையார் தேவனை நோக்கி ஊக்கமா ஜெபித்தாங்க. பேதுருவோட விடுதலைக்காக பேதுருவை சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வரும்படியா உற்சாகத்தோட ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே ஏரோது இன்னைக்குதான்
கொண்டு வரணும் அப்படின்னு குறிச்சிருந்த அந்த நாளைக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 2 சங்கிலி கட்டியிருக்கு, 2 சேவகர்கள் காவலுக்கு இருக்காங்க. பலத்த காவலுக்கு இடையில அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இருக்கிறது சிறைச்சாலை. அடுத்த நாள் காலையில தன்னை கொலை செய்ய போறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படி இருந்தா கூட நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றப்ப இது எப்ப ஏற்படும் அப்படின்னா, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் மேல பேதுரு அப்படி ஒரு விசுவாசமா இருந்ததுனால ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்துல விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சூழ்நிலைய பார்த்து தன்னை கொன்றுவாங்க அப்படின்லாம் பயப்படவே இல்லை. பேதுரு நிம்மதியா ஒரு நல்ல தூக்கத்தை தூங்கிட்டு இருந்தான். காவற்காரரும் கதவுகளுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டு இருந்தார்கள். வாசல்ல காவல்காரங்க பேதுருவை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் அந்த காவல் இருக்கிற இடத்துல சிறைச்சாலையில வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். வெளிச்சம் பிரகாசித்தது, ஆனா பேதுரு எந்திரிக்கல. பேதுருவை எழுப்பும்படியா விலால தட்டி எழுந்திரு, சீக்கிரமா எழுந்திருன்னு எழுப்பி விட்டான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. 2 சங்கிலி கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த சங்கிலி கீழே அதுவா விழுந்துருச்சு. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, போட்டுட்டு செருப்பை போட்டுட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் பேதுருவ சொல்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். மேல போடுற வஸ்திரத்தை போட்டுக்கோ, போட்டுட்டு என் பின்னாடி வான் தேவதூதன் சொல்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இதெல்லாம் உண்மையிலே நடக்குதுன்னு அவனால நம்ப முடியல. பேதுருவால ஏதோ ஒரு தரிசனம் பார்க்கிறோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து 4 காவல் இருந்துச்சு. இப்ப 1 காவல் 2வது காவலை கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அந்த இரும்பு கதவை யாருமே திறக்க முடியாது. அவ்வளோ பெரிய கதவை அது தானா திறந்து இவங்களுக்கு பாதை விடுது. யாரும் திறக்கல. தேவதூதன் வந்தோடனே அது தானாக திறந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல அற்புதம் நடக்கிறத இங்கு பார்க்கிறோம். அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இவனை பேதுருவை கொண்டு வந்து வெளியே விட்டுட்டு, சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு அவன் போயிட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். முதல்ல என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. இப்ப அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏரோதோட கைக்கும், ஏரோது கொலை செய்யணும் திட்டம் போட்டான். அந்த ஏரோதுக்கு கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணத்திற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூத ஜனங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ணது, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடக்காம அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, பேதுருவை கொலை செய்யணும் அப்படின்றதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கும்படி தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்படின்றது
நான் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு இங்க சொல்றது பாக்குறோம். பேதுருவோட சிறைச்சாலையில இருந்து எப்படி வெளிவந்தாரு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப இந்த நாள்ல என்ன பார்த்தோம்னா, ஏரோது ராஜா யாக்கோப கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச உடனே பேதுருவையும் கொலை செய்யறதுக்காக அவனை சிறைச்சாலையில கொண்டு வந்து போட்டுட்டு, பஸ்கா பண்டிகையெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியே கொண்டு வரணும், கொலை செய்யணும்னு திட்டம் போட்டான். அப்படி பேதுருவ சிறையில கொண்டு போய் அடைச்சிட்டான். சிறையில இருக்கும்போது சபையார் பேதுருவுக்காக ஜெபம் பண்றாங்க. ஏரோது குறித்த நாளைக்கு முன்பாக முந்தின இரவுல பேதுரு சங்கிலிகள் கட்டப்பட்டு காவலர்கள் இருக்க நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு தேவதூதன் அந்த அறைக்குள்ள வந்தா. அப்ப வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை தட்டி எழுப்பி, ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ, செருப்ப போட்டுக்கோ, என் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னா. அப்படியே பேதுரு பின்னாடி போறான். ஆனா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒரு தரிசனம் பாக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடி போறான். முதல் காவல் 2வது காவலை கடந்து இரும்பு கதவு வருது. அது நகரத்துக்கு போற கதவு. அது தானா திறக்குது. இவங்க அது வழியா வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு தூதன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். பேதுருக்கு இப்பதான் தெரியுது, ஏரோதுக்கு கைக்கு தன்னை தப்புவிக்கும்படியாகவும் யூத ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த எண்ணத்துக்கு எதிராகவும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தன்னை விடுவிச்சிருக்காரு அப்படின்றத இப்பதான் பேதுரு அறிந்து கொண்டான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பேதுரு ஆண்டவரே, கொலை செய்ய போறாங்கன்றத அறிந்தா கூட தன்னுடைய சமாதானத்தை இழக்காம தைரியமா அந்த ஆண்டவரே பிரச்சனைய ஃபேஸ் எதிர்கொண்டத நாங்க தியானித்தோம். அது போல நாங்களும் கூட சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாம எல்லா நிலைமையிலும் உம்மேல் விசுவாசமாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீ செயல்படுவீர் என்பதை விசுவாசித்து உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் கூட கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை உடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.